லக்ஷ்மி குபேர பூஜைக்கு லக்ஷ்மி குபேர் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல அரளிப்பூ எடுத்து வச்சுக்கோங்க. லக்ஷ்மி தாயார் பாதம், சின்னதாக ஒரு காமாட்சி விளக்கு, வளையல் போட்டு கீழே நல்லா நிறைய காசு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு குபேர பானைகள் 2 பக்கம் 2 குபேர பானை. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பானையில் உப்பு, துவரம்பருப்பு, கீழே காசு போட்டுக்கோங்க. அதே மாதிரி மாதுளம்பழம், ராஜக்கண்ணி, நெல்லிக்கனி வச்சுக்கோங்க. பஞ்சகவ்ய விளக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பஞ்சகவ்ய விளக்கு புது திரி போட்டு அகல் விளக்குள்ளே வச்சு ஏற்றுங்க. நல்லா சாம்பல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் சாம்பிராணி போட்டுக்கலாம். இதுதான் நம்ம குபேர பூஜைக்குரிய செய்முறைகள். இதை திங்கக்கிழமை, அதாவது சாயந்தரம் பண்ணலாம். அமாவாசை ஆரம்பிச்சிச்சு, இல்லைனா நாளைக்கு காலையில் தீபாவளி கொண்டாடுறவங்க சூரிய உதயத்துக்கு முன்னாடியே நீங்கள் இந்த பூஜையை நீங்கள் பண்ணலாம். அப்படியும் இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை நோன்பு எடுக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை காலையிலையும் பண்ணலாம். அமாவாசை மதியம் வரலாம் இருக்குது. அதனால் நீங்கள் குபேர பூஜை பண்ணுங்கள். லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுங்கள். இன்னொன்று, லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணிவிட்டு கடைசியில் நம்ம ஒரு ஸ்லோகம் சொல்லணும். ஸ்லோகமில் பாட்டு என்னது எல்லாருக்கும் தெரிஞ்சது தாங்க, கனகதாரா ஸ்தோத்திரம். ஆதிசங்கர் அருளிய அந்த நம்ம அதை சொல்லணும். சொன்னால் தான் இதுக்கு பலன் கிடைக்கும். அந்த மந்திரம் சொல்லும்பொழுது, அந்த ஸ்லோகம் சொல்லும்பொழுது இந்த லக்ஷ்மி குபேர பூஜை நிறைவடையும். அதனால் கண்டிப்பாக கனகதாரா ஸ்தோத்திரம் படிங்க. தீபாவளி அன்னைக்கு லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணணும். ரொம்ப 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 முக்கியம். உஷா வேலை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லது முக்கியன்றதை விட, அதாவது நமக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தன்றாங்களே, காலையில் எந்திரிச்சு நீங்கள் லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணலாம். ரொம்ப அருமையான ஒரு பூஜை, எளிமையான முறை. நமக்கு உலகியலுக்கு ரொம்ப ரொம்ப பலன் கொடுக்கக்கூடிய ஒரு பூஜை. இந்த ஃபோட்டோ நீங்கள் வச்சுக்கணும். அதுதான் லக்ஷ்மி குபேர பூஜை. லக்ஷ்மி இருக்கிற மாதிரி, குபேரர் சங்கநிதி பதுமநிதி இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். லக்ஷ்மி தாயார் பாதம் என்கிட்ட இருந்தது, அதனால் வச்சேன். அதனால் நம்மக்கிட்ட அது வேணும்னு அவசியம் கிடையாது. பாதம் இருந்து வச்சு, அப்புறம் ஆந்தை, உங்களுக்கு லக்ஷ்மி தாயாருடைய வாகனமே ஆந்தை தான். அதனால தான் ஆந்தை வச்சுருக்கிறேன். குபேர பானை, அதே மாதிரி உங்களுக்கு நெல்லிக்கனி, குபேரக்கனி, அதே மாதிரி ராஜக்கனி, மாதுளம் முத்துக்கள் எல்லாமே தாயாருக்கு அரளிப்பூவால் தான் ஃபுல்லாக நீங்கள் பண்ணணும். சில முறைப்படி பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் சொல்கிறது. அதனால் கண்டிப்பாக லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுங்கள். கனகதாரா ஸ்தோத்திரம் படிங்க. காலையிலையும் படிங்க, சாயந்தரம் படிங்க. ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணும்போது நமக்கு நல்லதே நடக்கும். உங்களுக்கு காசியில் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அன்னபூர்ணியினுடைய சிலை கருவறை திறந்துருக்கும். அன்னைக்கு தான் சிவன் அன்னபூரணிக்கிட்ட அன்னம் வாங்கின நாள் சொல்லுவாங்க. அதனால் லக்ஷ்மி குபேர பூஜை நம்ம பண்ணுவோம். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் பண்ணும்போது நமக்கு நல்லது நடக்குங்க. ரொம்ப எளிமையான வழிமுறை இந்த லக்ஷ்மி குபேர பூஜை. இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அழகாக பண்ணுங்கள். அனைவருக்கும் தீபாவளி நல் வாழ்த்துக்கள். இது ஃபுல் வீடியோ நான் போட்டிருக்கேன். அது லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் பாருங்கள்.